லார்ட். ஆண்டவர் நம்ம மட்டும் பயன்படுத்தோம். இந்த வேளை எவ்வளோ பேர் திக்கில்லாத அனாதைங்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் செய்வார் வந்து மறந்துடுறாங்க ஜனங்க. ஏன்னா அவங்களுக்கு நியாயம் செய்கிற நியாயாதிபதி கூட இருக்கிறாரு. எவ்வளோ பேருக்கு இன்றைக்கி வேலையில் துன்பம் கொடுத்து அந்த வேலை இல்லாத மாதிரி பண்ணுறாங்க. அதில் யார் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே ஆண்டவர் நியாயம் தீர்ப்பு செய்வார். ஏன்னா அவங்களுக்கு நியாயம் ஆண்டவர் செய்கிறார் பாருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்களுக்காக யுத்தம் செய்தால் கர்த்தர் நியாயம் தீர்ப்பு பண்ணுவாராம். அவங்களுக்கு மோசம் பண்ணக்கூடாதுன்ற சொல்கிறார். ஏன்னா அவங்க சம்பாதம் பண்ணி போகிறாங்க. நம்ம ஏன் அவங்கள போய் துன்பப்படுத்தணும்? இல்லை நம்ம கையில் இருந்து எதாவது கொடுக்கணுமா? இல்லை, நம்ம எப்படி வேலை செய்கிறோமோ அதே போல் தான் அவங்களும் வேலை செய்கிறாங்க. அதனால் அவங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், வெளிநாட்டிலேருந்து நம்ம ஊருக்கு வரும்போது அவங்களுக்கு உபதிரவம் கொடுக்கக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் வசனம் சொல்லுது. அப்போ நம்ம என்ன செய்து நிற்கிறோம்? கர்த்தர் பார்த்துட்டுருக்குறல்ல. காட் பிளெஸ் யூ.